ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரோஜா செடி பராமரிப்பு பற்றி பார்ப்போங்க. இந்த வருஷம் நான் ரோஜா செடியை பராமரிக்கவே இல்லை. அதனால் ரோஜா பூ ரொம்ப பூக்கவே இல்லை. இப்போ தான் அவங்களுக்கு ரோஸுக்கு மட்டும் அடிக்கடி நம்ம கேர் கொடுக்கணுங்க. இல்லைனா ரோஜா செடி நம்மளுக்கு வந்து பலன் தராது. மேல் உரமாக இருந்தாலும் சரி, அடி உரமாக இருந்தாலும் சரி, அதுகளுக்கு நம்மளுக்கு உரம் கொடுத்துட்டே இருந்தால் தான் அது வந்து சூப்பராக ரியாக்ட் பண்ணுங்க. இல்லைனா வந்து பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் எல்லாமே வந்துடுங்க. அதுக்கு ட்ரிப்ஸ்லேருந்து அஸ்வினி பூச்சி, எல்லா வகையான பூச்சிகளும் ரோஸை வந்து தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா ரோஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பிளான்ட்டு. அதே மாதிரி அதுக்கு நிறைய உரம் கொடுத்தா தான் அது கொஞ்சம் ரியாக்ட் பண்ணும். அது வந்து நம்ம என்னென்ன உரம் கொடுக்கறது, நான் என்னென்ன பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா, என் செடி எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா துளுர்த்துருக்கும். எல்லாமே ரெட்டிஷ் கலர் துளுர் பாருங்கள் எல்லா செடியுமே. ஏன்னா நான் வந்து ஒரு 2 மாதமாக எதுவுமே பண்ணலங்க. பிப்ரவரி லாஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து ஒரு பிப்ரவரி 15 வாக்குலேருந்து தான் எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எல்லாருக்கும் இந்த மேல் உரம்னு வந்து கொஞ்சம் பூச்சி விரட்டியும் கொடுத்தோன்னா எல்லாமே ரொம்ப அழகாக துளுர்த்துருக்குதுங்க. இன்னும் ஒரு 10 நாளில் எல்லாத்துலேயும் பூக்க ஆரம்பிச்சிடும். பூத்த உடனே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. ரொம்ப எல்லாமே எல்லாத்துலேயுமே துளுப்புங்க. பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு நான் இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கவனிப்பு கொடுத்தேன். அவங்களுக்கு மேலே ஸ்ப்ரேவும் அடி உரமும் கொடுத்தேன். அது என்னென்ன உரம்னு கொடுத்தேன். ஏன்னா ரோஸுக்கெலாம் 10 நாளைக்கு ஒரு தடவை அடி உரம் கொடுக்கணுங்க. மேலேயும் ஸ்ப்ரே கொடுக்கணும். அப்போ தான் அது நம்மளுக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். அதுவும் இந்த சீசன் தாங்க, மார்ச் வரைக்கும் தான் நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். வெயில் வந்தவுடனே அதுக்கு வந்து கொஞ்சம் பனி இருக்கிற வரைக்கும் தாங்க ரியாக்ட் பண்ணும். பனி முடிஞ்சவுடனே அது வந்து சரியாக பூக்காது. ஏன்னா சீசன், அதுக்கும் சீசன், எல்லாத்துக்குமே ஒரு சீசன். மல்லி சீசன், ரோஸ் சீசன், வின்டரில் எது பூக்கணுமோ அது சீசனில் தான் காட்டுங்க. இது எல்லாமே ரோஜா செடி தாங்க. எல்லாத்துலேயுமே சூப்பராக துளுர்த்துருக்கு. எல்லாத்துலேயும் பூ வைக்கும். ஏன்னா நான் எந்த பராமரிப்பும் கொடுக்காததுனால எல்லோரும் அப்படியே தாங்க. இப்போ தான் எல்லாத்தையும் கட் பண்ணி ட்ரிப் பண்ணி எல்லாருக்கும் அடி உரம் மீன் உரம் கொடுத்தாங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க. மண்ணை கிளறி விட்டு நம்ம மண்ணை எப்பவுமே ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டு அடி உரம் கொடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா பூக்கள் பூக்குங்க. நான் அப்போ ஒரு 2 வாரத்துக்கு உரம் கொடுத்தேங்க. அதனால் எவ்வளோ துளுர்த்துருக்கு பாருங்கள். நான் அது என்னென்ன உரன்றதை காட்டுறேங்க. இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வந்து ரோஜாவுக்கு மட்டும் 10 நாளைக்கு மேல் உரமும் கொடுக்கணுங்க. மேலே பூச்சி விரட்டி எதனா ஒன்று கம்பல்சரி தெளிச்சிடணும். அடி உரம் வாரம் மாற்றி ஆர்கானிக் ஏதோ மாற்றி கண்டிப்பாக கொடுங்க. ஒரு வாரம் ஆர்கானிக் கொடுத்துங்க, ஒரு வாரம் இன்ஆர்கானிக். என்கிட்ட 40 கிட்ட ஒரு ரோஜா செடி இருக்குங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் மெனக்கிட்டால் தான் பூக்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதுவும் இந்த சீசனில் சூப்பராக பூக்குங்க. நிஜமாகவே என்னால் நான் வந்து ஜனவரி பிப்ரவரியில் கொஞ்சம் டிசம்பர்லேருந்து கொஞ்சம் பிஸியானதுனால 2-3 மாதம் சரியாக பார்க்க முடியல. இப்போ தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த வாட்டி கொடுத்தது கடல் பாசி ஸ்ப்ரே கொடுத்தேன். அடி உரமாகவும் கொடுக்கலாம், மேல் உரமாகவும் கொடுக்கலாங்க. இதை கடல் பாசி லிக்விடாக வாங்கியிருக்கேன். அதில் வந்து நம்மளுக்கு வந்து இதுவும் கிரானல்ஸாகவும் கிடைக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இது எஸ்எஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. இதுவும் கொடுத்தேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றி கொடுங்க. மீன் அமிலம் இல்லை, பஞ்சகாவியா வாழைப்பழ கரைசல் ஈஸிங்க. வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சிட்டு கரிஞ்சி போன வாழை 10 ரூபா 20 ரூபா கொடுத்தீங்கன்னா வாழைப்பழ கடையில் இருக்கும். அதை வாங்கின்னு வந்து வெல்லம் போட்டு கலக்கி வச்சுக்கலாம். அது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு வாரம் கொடுங்க. பஞ்சகாவியம் வாழைப்பழ கரைசல் நான் ஒரு வாரம் கொடுத்தேங்க. ஃபஸ்ட்டு வாரம், செகண்ட் வாரம் இப்போ வந்து நான் வந்து இந்த கடல் பாசி லிக்யூட் அதை தாங்க கொடுத்தேன். அது வந்து அதில் ஒரு 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 10 ml அளவுக்கு ஊற்றிட்டு இந்த ஸ்ப்ரேயில் வச்சு நம்ம செடிக்கும் கீழே மேலே ரெண்டுமே கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். கடல் பாசியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரே மாதிரி கொடுக்காம அதுக்கு அடுத்த வாரம் நான் என்ன கொடுக்குறேன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேங்க. நீங்கள் ஸ்ப்ரே வச்சு கீழே வந்து கெம்மு நான் காட்டலைங்க இதில். அது நான் உள்ளே இருந்தது நான் கவனிக்கல. கெம்மு வந்து பூச்சி வெரைட்டியாக நான் வந்து கொடுக்குறேன். அது கெம்மு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அது கம்பல்சரி ரோஜா செடி கொடுத்துடணும். 10 நாளைக்கு ஒரு தடவை கெம்மு கொடுத்துட்டு அப்புறம் இது மாதிரி லிக்விடாக தண்ணியில் ஊற்றி நல்லா கலந்து லிக்விட் பண்ணி ஸ்ப்ரே ஃபுல்லாக செடி கீழேருந்து மேலே வரைக்கும் அடிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக செடி வரும். ரோஜா செடிக்கு இதுதாங்க நான் பண்ணுறது. எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஜா செடி வராதவங்களும் கண்டிப்பாக வரும்.
எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்லி தரேன் உங்களுக்கு. ஏன்னா ரோஸ் வந்து ஈஸி தாங்க. சின்ன சின்ன வேலைகள் பண்ணாமல் நம்ம சூப்பரான அறுவடை எடுக்கலாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாகவே கிடைக்குங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.